வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். மறப்போம் மன்னிப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபுல் ஆடர் அப்படிங்கிற சர்க்கியூட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபுல் ஆடர். ஓகே, போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? ஹாஃப் ஆடர். ஹாஃப் ஆடர் என்ன செய்யும்? டெஃபினிஷன் என்ன? இட் இஸ் அ காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட் டு ஆட் 2 bits அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஃபுல் ஆடருங்கிறது என்னவா இருக்கும்? கண்டிப்பாக 2 bits இருக்காது. நெக்ஸ்ட் லெவல்னா 3 bits, அவ்வளோதான். ஓகேயா? So it is a combinational logic circuit to add 3 bits அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சிம்பிளா to add 3 bits. இது எனக்கு சிம்பிளா தெரியுது டெஃபினிஷன். ஓகே, ஃபைன். யாரெல்லாம் அந்த 3 bits அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ். யாரெல்லாம் அந்த 3 bits பார்த்தீங்கன்னா வந்து 2 bits, இந்த ஏபி மாதிரி அந்த 2 bits இருக்கும். ஓகேயா? ப்ளஸ் தேர்ட் பிட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் கேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஓகேங்களா? ஸோ நார்மல் இந்த ஏபி ப்ளஸ் ஒரு கேரி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்து ஆட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 1 1 + 1 1 இப்படி ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 + 1 எவ்வளோ பார்த்தோம் போன கிளாஸில்? ஸ்பெஷல் 1 + 1 10. ஸோ 0 கேரி 1 அப்படின்னு வரும். இப்போ எதெல்லாம் ஆட் பண்ணுறோம்? 1 + 1 + 1 3 bits இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபுல் ஆடர் யூஸ் பண்ணுறோம். வெறும் 2 bits ஆட் பண்ணோம்னா இப்போ ஹாஃப் ஆடரே போதும். 3 bits ஆட் பண்ணோம்னா ஃபுல் ஆடர் தேவைப்படும். எங்கேருந்து இந்த 3 bits வந்ததுன்னா 2 இன்புட் பிட்ஸ், அது தவிர எக்ஸ்ட்ராவாக ஒரு கேரி இன்புட். ஸோ அந்த கேரி இன்புட்டை சிஇன் அப்படின்னு போடுறோம். புரியுதா? புரிஞ்சுது. அவுட்புட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சம்முன்னு. இப்போ 3 bits இருக்கு இல்லையா? இப்போ 1 + 1 + 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 bits இதை ஆட் பண்ண என்ன வரும்? 1 + 1 10, 10 + 1 11 அப்படின்னு வரும். ஸோ 2 அவுட்புட்ஸ் வருது. கண்டிப்பாக வந்து 2 அவுட்புட்ஸ் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ அவுட்புட்ஸ் எத்தனை பேர்னா 2 பேர். யாரு? அதே சம் அண்ட் கேரி நம்ம பேர் கொடுத்துக்கலாம். சம்மும் கேரியும் தான் அவுட்புட்ஸ். ஸோ இங்கேயும் ஒரு கேரி இருக்குது, இங்கேயும் ஒரு கேரி இருக்குது இல்லையா? அப்படின்னா இது பேர் கேரி அவுட் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. அது பேர் இன்புட் கேரி இருக்கு இல்லையா? அப்படின்னா இது பேர் வந்து அவுட்புட் கேரி அப்படி வச்சுக்கலாம். கேரி அவுட்லாம் அவுட்புட் கேரி அப்படி வச்சுக்கலாம். ஓகேயா? இப்போ நம்ம ட்ரூத் டேபிளுக்கு டைரெக்டாக போயிடுவோம். ட்ரூத் டேபிள் நான் ரெடியாக போட்டு வச்சுட்டேன் உங்களுக்காக, டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. ஓகே, யாரெல்லாம் இன்புட்ஸ்? எத்தனை இன்புட்ஸ்? 3. யாரெல்லாம் அவங்க? ஏ பி. ஓகேயா? ஏ பி, அப்புறம் இன்னொன்று யாரு? ஏபி, இன்னொன்று சிஎன். ஓகே, அவுட்புட்ஸ் யாரு? சி அவுட் சம் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. சி அவுட் தான் அவுட்புட் கேரி. ஓகே, இன்புட் கேரி, இது வந்து அவுட்புட் கேரி. அப்புறம் சம்னு பார்த்தோம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம அவுட்புட்ஸ்லாம் எழுதலாமா நீட்டா? இது என்ன இப்படி பிரச்சனையாக இருக்குங்க பாருங்க, சரி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. ஓகே, ஃபைன். சரி, இப்போ பாருங்க. இப்போ அது 0 + 0 + 0 3 0 ஆட் பண்ண ஆன்சர் 0 தான் வரும். அது எல்லாருக்கும் தெரியும். 0 + 0 + 1 1, அதுவும் தெரியும். 0 + 1 + 0 1. 0 + 1 + 1 1 + 1 10ன்னு தெரியும் நம்மளுக்கு. 10. 1 + 0 + 0 ஒரு 1 தானே இருக்கு. நம்ம ஆன்சர் 1 தான். 1 + 0 + 1 1 + 1 எவ்வளோ? 10. ஓகே, 1 + 1 + 0 நீ என்ன போட்டாலும் 2 1s ஆட் பண்ணால் 10 தான். சும்மா மாற்றி மாற்றி போட்டு ஏமாற்ற பார்க்கலாம். 1 + 1 + 1 1 + 1 10 10 + 1 11. ஓகே, எழுதியாச்சு. மீதி இடத்துலலாம் வந்து சி அவுட்டுக்கு ஜீரோஸ்னு போட்டுக்கோங்க. தான் ஈஸியான மெத்தட். எழுதியாச்சு. ஓகே, எழுதியாச்சா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? ட்ரூத் டேபிளுக்கு அப்புறம் லாஜிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு எழுதுவோம். யாருக்கு எழுதுவோம்? அவுட்புட்ஸுக்கு தான் எழுதணும். அவுட்புட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் சம்முக்கு எழுதிடுவோம். நம்ம எதுக்கு வேணாலும் எழுதலாம். சி அவுட்டுக்கும் எழுதலாம், சம்முக்கும் எழுதலாம். எனக்கு சம்முக்கு எழுதலாம் பிடிச்சிருக்கு, ஏன்னா ஷார்ட்டாக இருக்கும். முன்னாடி பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ பாருங்களேன், சம்முக்கு எடுத்துக்கலாம். இந்த சம்முக்கான அவுட்புட் 0 1 1 0 1 0 0 1. இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? மோகனா சொல்லுங்க, இது நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? புக்கை சர்ச் பண்ணி டக்குன்னு சொல்லுங்க. டைம் ஆகுது பாருங்க. 0 1 1 0 1 0 0 1. சூப்பர். 3 இன்புட் எக்ஸ்ஆர் கேட்டோட அவுட்புட் இது. புரியுதா? 3 இன்புட் எக்ஸ்ஆர் கேட் முன்னாடி நடத்தியிருக்கேன் பார்த்தீங்கன்னா. 3 இன்புட் எக்ஸ்ஆர் கேட்டு, 3 இன்புட் எக்ஸ்நார் கேட்டு, அப்புறம் 3 இன்புட் ஆண்ட் கேட். அதுக்கு மட்டும் 3 இன்புட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ அதில் 3 இன்புட் எக்ஸ்ஆர் கேட்டுக்கு இப்படி தான் வரும். பாருங்களேன், ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ், ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்ததுன்னா ஆன்சர் வந்து 1ன்னு வரும். பார்த்தீங்களா? ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஆன்சர் 1ன்னு வரும். ஸோ அப்படின்னா இது வந்து எக்ஸ்ஆர் கேட். எக்ஸ்ஆர் கேட்னா ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சிஇன், இதுதான் சம். இப்போ கேரிக்கு எழுதணும். யாரு? சி அவுட்டுக்கு எழுதணும். அவுட்புட் கேரிக்கு எழுதணும்.
அவுட்புட் கேரிக்கு ஏதாவது இந்த மாதிரி ப்ரீவியஸ் டேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகே, இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இது வந்து அண்டு ஆறு நாறு எக்ஸ்ஆர் நேண்டு எது இந்த கேட்டுக்கும் செட் ஆக மாட்டார். அப்படி செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க இதில் எங்கெல்லாம் சி அவுட் 1 வருதுன்னு பாருங்க, அந்தந்த ரோவெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வருதா இந்த இடத்துல சி அவுட், வேற எங்கெல்லாம் வருது பாருங்க, கீழே கடைசி 3த்துக்கும் வருது. எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் தானே சி அவுட்டு, இதெல்லாம் சி அவுட் 1 வருதெல்லாம் டிக் அடிச்சுக்கோங்க. அதோட இன்புட் காம்பினேஷன்ஸ்லாம் யாருன்னு பார்த்து நோட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கா சி அவுட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த காம்பினேஷன் எடுத்துக்கோங்க. 0 1 1 அப்படின்னு இருக்கா அப்படின்னா ஏ பார் பி சிஇன் அப்படி எழுதணும். யாருக்கெல்லாம் 0 இருக்கோ அங்கே பார்னு போட்டுருங்க. இப்போ 0 1 1 இல்லையா, 0 இருக்கு இல்லையா, ஏக்கு நேரம் 0 இருக்கு அப்படின்னா ஏ பார்னு போட்டுருங்க. பிக்கு நேரம் 1 இருந்தால் பின்னு போடுங்க. சீனுக்கு நேரம் 1 இருந்தால் வெறும் சின்னு போடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க 101 101 இருக்கு அப்படின்னா ஏ பி பார் சிஎன் அப்படி எழுதுறோம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் இதை எடுத்துக்கோங்க, இதுவும் முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வாங்க 110 அப்படின்னா ஏ பி சிஇன் பார். ஓகே, அப்புறம் லாஸ்ட் ஒன் என்ன பாருங்க 111, ஸோ ஏ பி சிஎன் இப்படி எழுதலாம். இப்போ எத்தனை டேர்ம்ஸ், 4 டேர்ம்ஸ் எழுதிட்டோம். ஏன் 4 ஒன்ஸ் இருக்கு, சி அவுட்ல எத்தனை ஒன்ஸ் இருக்கு, 4 இருக்கு. 4 இருந்தால் 4 டேர்ம்ஸ் எழுதணும். இப்படி எழுதியாச்சு. சார் இந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல. ஸோ அப்படின்னா என்ன செய்யறோம்னா கே மேப்புக்கு போறோம். கே மேப் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? கே மேப் இப்போ எத்தனை இன்புட்ஸ் இருக்காங்க, 3 இன்புட்ஸ் ஏபிசி அப்படின்னா 3 வேரியபிள் கே மேப்க்கு போறோம். ஒரு சைடில் ஏ எழுதுங்க, இன்னொரு சைடில் பியும் சின்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் ஏஎல் சைடில் என்ன எழுதலாம், 0 1ன்னு எழுதணும். பிசியின் சைடில் என்ன எழுதணும், 0 0 0 1 அப்புறம் 0 0 1 1 1 0. கரெக்டா 1 1 1 0 இதான் ஆர்டர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எந்த காம்பினேஷன்ஸ்க்கெல்லாம் யாருக்கு எழுதுறோம், இது ஹெட்டிங் வந்து சி அவுட்டுக்கு தான் எழுதுறோம். ஸோ எந்த காம்பினேஷன்ஸ்க்கெல்லாம் இது வருது அப்படின்னு பார்க்குறோம். கரெக்டா எந்த காம்பினேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து சி அவுட் 1 வரும் பாருங்க. இதுங்க மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வந்து 0 1 1, ஸோ ஏக்கு நேரம் 0, பிசிக்கு நேரம் 1 1 இந்த இடத்துல. அப்புறம் செகண்ட் காம்பினேஷன் பாருங்க 1 0 1 1 0 1, ஸோ அதுக்கு நேரம் ஒரு 1 போடுங்க. அப்புறம் 1 1 0, இதுக்கு நேரம் ஒரு 1, இதுக்கு நேரம் 1 0, ஸோ இந்த இடத்துல. அப்புறம் 1 1 1 1 1 1, ஸோ இந்த இடத்துல. மீதியெல்லாம் ஜீரோஸ் ஃபில்அப் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கே மேப்ல என்ன கான்செப்ட், ஒரு 1க்கு பக்கத்தில் இன்னொரு 1 இருந்தால் பேர் ஃபார்ம் பண்ணுறோம். அப்புறம் முடிஞ்சால் அதை பெருசு பண்ணணும். கரெக்டாக, ஸோ இந்த 1 எடுத்துக்கோங்க. இந்த 1க்கு பக்கத்தில் ஒரு 1 இருக்கா, பேர் ஃபார்ம் பண்ணலாமா, பண்ணலாம். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, பண்ண முடியலையே, அவ்வளோதான் பண்ண முடியும். வேற ஏதாவது பேர் ஃபார்ம் பண்ண முடியுமா இந்த 1 வச்சு, முடியாது அப்படின்னா இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, மேல் 1 எடுத்துக்கோங்க. இதோட ஒரு பேர் ஃபார்ம் பண்ண முடியுமா, முடியும். ஏற்கனவே அந்த 1 வேற ஒரு குரூப்ல இருந்தால் பரவாயில்ல, பேர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா, முடியாது அப்படின்னா ஜாயின் பண்ணி முடிச்சிடுங்க. இந்த 1 எடுத்துக்கோங்க, பேர் ஃபார்ம் பண்ண முடியுமா, முடியும். எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா, எக்ஸ்பேண்ட்லாம் பண்ண முடியாது. ஓகே, இதை என்ன வச்சு இவ்வளோதான் ஃபார்ம் பண்ண முடியும், முடிச்சிடுங்க, அவ்வளோதான். ஸோ மொத்தம் 3 பேர்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கான ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ சி அவுட்டுக்கு இன்னொரு எக்ஸ்பிரஷன் சிம்பிளாக எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பேர் எடுத்துப்போம். முதல்ல இந்த பேர் தானே ஃபார்ம் பண்ணணும். இந்த பேருக்கு நேரம் இது எதுக்கு, எங்கே இருக்கு, எந்த ரோல, A1ங்கிறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா ஏன்னு எழுதிக்கோங்க. அப்புறம் மேலே என்ன இருக்கு, 0 1 1 1 இந்த காம்பினேஷன்ல செட்டாக இருக்கு. எது கான்ஸ்டன்டா இருக்கு, இந்த செகண்ட்ல இருக்கிற 1 கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா சிஇன் அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்புறம் ஓகே, நெக்ஸ்ட் இந்த குரூப் எடுத்துக்கோங்க. இந்த இடம் இப்படி வெர்டிகலா மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதை எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் மாறிடுது, மேலே 1 1 இருக்கு அப்படின்னா எதுக்கு நேரம் இருக்கு, பிசிஇன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 1 1 இருக்கு, இந்த 1 1 எடுத்துக்கோங்க. இது லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு, ஏ இருக்கு. மேலே பாருங்களேன் 1 1 1 0 எது கான்ஸ்டன்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்கிற 1 கான்ஸ்டன்டா இருக்கு. அவர் யாரு, பி. அவ்வளோதான், இதாங்க ஆன்சர். ஓகேயா, சி அவுட்டுக்கு ஆன்சர் வந்து ஏசி இன் பிளஸ் பிசி இன் பிளஸ் ஏபி. சிம்பிளா சொல்லணும்னா ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ அப்படின்னு சொல்லிக்கலாம். சிங்கிறதுல இங்கே சின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, லாஸ்ட் ஸ்டெப்பு முடிக்க போகிறோம். ஃபைனலாக என்ன, லாஜிக் சர்க்கியூட் டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ எத்தனை இன்புட்ஸு, ஏ பி சிஇன் 3 இன்புட்ஸ் அப்படின்னா 3 லைன் வரைச்சிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வரையல, ஓகே, ஸ்கேல் கொண்டு வரல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சம் வரைஞ்சிடும். சம் என்ன, ஏஎக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சின், ஏ பி சி 3த்துக்கும் சேர்த்து ஒரு எக்ஸ்ஆரை போட்டுருங்க. இவர் யாரு, இவர் தான் வந்து நம்மளோட சம்மு.
ஓகே, கேரி வேணும்னா என்ன, கேரிக்கு என்ன ஃபார்முலா? சி அவுட்டுக்கு ஏபி அப்புறம் பிசிஇன் அப்புறம் ப்ளஸ் ஏசிஇன். ஸோ ஏபிக்கு ஒரு AND கேட்டு, அப்புறம் பிசிஇன்க்கு ஒரு AND கேட்டு, அப்புறம் சிஇன் ஏக்கு ஒரு AND கேட்டு. இது எல்லாத்தையும் ஒரு ஆர் கேட்டில் போட்டு ஆட் பண்ணிட போகிறோம். ஓகேயா? ஒரு ஆர் போட்டு இதுக்கு பேர் என்ன? சி அவுட். அவ்வளோதாங்க, முடிஞ்சிட்டு. ஹாப்பியா? சிம்பிளாக இருக்கா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலன்னா பழசு நீங்கள் சரியாக படிக்கலன்னு அர்த்தம். ஓகேயா? சரி, மறப்போம் மன்னிப்போம், பார்த்துக்கலாம். பாய்.